இன்றைய மன்னா நம்மை அழைக்குது, கடவுளின் வார்த்தை தியானிக்க வைக்குது. தந்தை தாஸ் குரலில் வார்த்தையின் விளக்கும் உள்ளத்தை ஆராய்ச்சி செய்யுது. வார்த்தையை வாழ்வாக்க தூண்டது இன்றைய மன்னா, இது இன்றைய மன்னா. இன்றைய மன்னா, இது இன்றைய மன்னா. இன்றைய மன்னா, இது இன்றைய மன்னா. இன்றைய மன்னா தன்னா அன்பாழ்வின் மன்னா. இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவரையுமே சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இன்று திங்கட்கிழமை நம்முடைய ஓய்வை முடித்துவிட்டு இன்று நம்முடைய கடமைகளை, நமது பொறுப்புகளை செய்ய இன்று நாம் தொடங்குகிறோம். பள்ளிகள் கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு நாளாக, அலுவலங்களுக்கு செல்லக்கூடிய நாளாக இருக்கிறது. எனவே இந்த நாளை இறை பிரசன்னத்தோடு தொடங்குவோம். முகமலர்ச்சியோடு, புன்னகையோடு இறைவன் கரங்களை பிடித்து கொண்டு பயணிப்போம். மகிழ்ந்து வாழ முயற்சி எடுப்போம். அன்புக்குரியவர்களை, சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியில நம்முடைய தாயாம் திரு அவையும் நம் ஆண்டவர் இயேசுவும் நமக்கு கொடுக்கிற இன்றைய மன்னா லூகாஸ் நற்செய்தி பிரிவு 13 இறை வார்த்தைகள் 10 17 முடிய பகுதிகள். இந்த பகுதி எதை பற்றி சொல்லுகிறது என்றால், இயேசு ஓய்வு நாளில் பேய் பிடித்து 18 ஆண்டுகளாக துன்பத்தில் இருந்து கூன் விழுந்த ஒரு பெண்மணியை இயேசு குணப்படுத்துகிறார். இந்த நிகழ்ச்சியை பார்க்க அங்கிருக்கிற மக்கள், பரிசேயர்கள் எல்லாமே இது எப்படி செய்ய முடியும், ஓய்வு நாளில் இயேசு இந்த பெண்ணை குணப்படுத்துகிறாரே என்று சொல்லி மற்ற மக்களை பார்த்து அந்த பரிசேயர்கள்லாம் சொல்றாங்க, மற்ற நாட்கள் இல்லையா, வேலை நாட்கள் இல்லையா, அந்த 6 நாள்ல நீங்க குணப்படுத்திக்கிட்டு போக மாட்டீங்களா, ஏன் இந்த ஓய்வு நாள்ல வர்றீங்க, குணப்பெறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு திட்டுறாங்க. அப்ப இயேசு அவர்களை பார்த்து, வெளிவேடக்காரரே, ஏன் இவ்வாறு பேசுகிறீர்கள்,